காக்கும் அதனால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கூற்பவர் தங்கை. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ தவழுவாராத நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழிவுகள் வாராத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு கடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியும் கோணாத போலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தொய்யனின் பாதத்தில் அன்பு முதலில் பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அறிதில் கொள்மாய் எனது தங்கையே ஆதிகட உருள் வாழ்வே அமுதீசர் ஒரு பாதம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமி பரமேஸ்வரி உமையே. வான்முகில் வளாது பெய்கமதி படம் சுரக்க மன்னன் கோன் முறை அழகு செய்க குறையாதுயிர்கள் வாழ்க நான் மறை அடங்கள் ஓங்க நர்த்தவம் வெள்ளி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்புமிக்க அடியார்களே, அன்னையின் அருள் செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி அன்னையின் ஆலயத்திலிருந்து தற்பொழுது நடைபெறுகின்ற கூட்டு பிரார்த்தனை வழிபாடினை பற்றி உங்களுக்கு அறிய தரும் முன்பதாக இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். முதலில் நமது பகுதியிலேயே வாழத்தினை பகுதியின் கண்ணே விசவைத்தியமும் அதனை அடுத்து சோதனை சிறந்த வல்லுநராகவும் கணக்காளராகவும் கணித வல்லுநராகவும் கடமை புரிகின்ற எமது பகுதி தம்பிராசா ஐயா அவர்கள், அதனை தொடர்ந்து வாழத்தினை இந்து கல்லூரியின் முன்னாள் ஓய்வு பெற்ற அதிபருமாக்கிய இளையதம்பி ஐயா அவர்களையும் வரவேற்று இந்த வழிபாட்டினை நடாத்துமாறு உங்களை அன்போடு பண்போடு கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வந்தனம். உருமை கொளமிகு கரியது கனகடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரம் அருளினம் மிகு கொடை வடிவின பைவலி வலமுறை குறையே. அன்பர்களே, இந்த பிள்ளையார் வரலாறு, பிள்ளையார் என்றால் ஆதி. பிள்ளையாரை ஏன் கும்பிட வேண்டும்? பிள்ளையாரை ஏன் கூட கும்பிட வேண்டும் என்றால், இந்த பிள்ளையார் பெருமானுக்கும் பார்வையும் பிறந்த மகன். ஒருக்கா கையங்கிரியில சிவபெருமானுக்கும் பார்வையப்பனுக்கு சின்ன சண்டை. ஒரு மனிதனுக்கு தவறுக்கிறவனுக்கு அந்த புள்ள கொடுக்கல என்று பார்வையப்பன் இருந்தான். அவள் அதில் சிவபெருமானை போகும்போது அதில் ஆப்பிளை எதிர்க்கிறோம் போடாமல் உடனே அவள் ஸ்ரீபோய் போட பூமியில் என்று சொல்லிவிட்டார். அவள் வந்து பூமியில் பிறந்து அந்த சிவபெருமான் வந்து அவர்கள் அந்த சடாமுடி கோலத்தோடைய வந்து என்ன திருமணம் செய்யணும் சொல்லி அவள் கூட. அப்போ அவள் வந்து கங்கை கோலத்தில் அந்த தியானத்தில் இருந்து வழிபடுறாங்க. அப்போ அதே நேரம் இந்த சிவபெருமான் சடாமுடியோட வந்து அவள் ஆட்கொண்டு அவர்களுக்கு திருமணம் நடந்து அந்த திருமணம் முடிஞ்சு மணவரையிலிருந்து வரவில்லை. அந்த 2 யானை, ஒரு பெண் யானை ஒரு ஆண் யானை, அவர்கள் விளையாடி உறவு கொண்டு இருக்கிறத பார்த்து அப்போ நாமளும் இப்படி யானையாகி விளையாடலாமே எதிர்வாளர் என்ன சொன்னான். உடனே சிவபெருமான் ஆண் யானையும்
பாவியவன் பெஞ்சானை மாறி அவர்கள் மூலம் பிறந்த பிள்ளைதான் இந்த பிள்ளைகள். ஆனா அவரை கும்பிடாம வேற என்ன காரியம் செய்தாலும் அது சரிவாக இல்லை. உதாரணத்துக்கு திருவாரூர் தேர், சிவபெருமாண்ட தேர் முதல் வழிகிட்டு வரக்குள்ள அந்த தேர் அச்சை உழைச்சிருக்காங்க. அங்கே ஒரு படிக்க அச்சி போயிடுச்சு உள்ளா நீரை வச்சுக்கிட்டே அம்மாவாயிட்டு கூத்துக்கான படிப்பான். இந்த விஷ்ணு இடச்சேரியில் வளரக்குள்ள அவருடைய எதிரிகள் அவரை பிடிக்க போகாம காப்பாற்றினது இந்த பிள்ளையார். அப்படி இந்த பிள்ளையாருக்கு பல மகத்துவம். மற்ற தெய்வங்களுக்கு என்ன பிரச்சாரம் வைக்கலாம்ன்ற பிள்ளையாரே கட்டாயமாக மோதிரம் இந்த பிரச்சனைகள் வச்சு அந்த பிள்ளையாரை கும்பிடுவோம். அதில் ஒரு வாசமான மறுக்குழம்பு வாசனை பிள்ளையாருக்கு இருப்போம். அப்போ இந்த பிள்ளையாருக்கு அருகப்புள்ளால வழிபட்டால் இங்கம் இருப்போம். அப்ப இந்த பிள்ளையார வழிபடுற முறையில ஏன் பிள்ளையார வழிபடணும்னா அவர் தான் சிவபெருமானுக்கு பிள்ளையாகி போடுற மூத்த பிள்ளை. இதுல இந்த இப்போதைய தற்காலத்தில் இளம் சந்ததிக்கு ஏன் பிள்ளையார கும்பிடணும், எப்படி கும்பிடணும் தெரியாது அதிகமாக. இது நம்மளோட ஊருக்கு நம்மளோட பண்பாட்டுக்கு ஒருக்கு இது சரியாக வரமாட்டாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில ஏற்றால இந்த ஊரில் உள்ள இந்த கோளை பற்றியில் இது ஒரு லட்சுமி வாசம் உள்ள பூமி. அப்படி கடலோடு போய் விட்டாலே நல்ல வண்டி கிடைக்கும், ஆத்தோடு போய் விட்டாலும் நல்ல வண்டி கிடைக்கும். இப்படி ஒரு ஊருக்கு வெளியில் போகிறவர்கள் இல்லை. அப்போ இந்த லட்சுமி தங்கின ஊரில் எங்களோட ஊராக்கள் படித்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படியாதவரை மந்திரம் சொல்வார்கள். எப்படி அவைக்கு உள்ள தொழில் வந்து விவசாயம். போதியா கேட்பாரு உள்ள காரணம் நாள் வேலை செய்ய போமா ஓம். அப்ப அதுல இந்த ஓமன்றது தான் உச்சரிக்காது. அது முள்ளக்கா. வரப்பு கட்ட போமா ஓம், இதனால் செய்ய போமா ஓம், விளைப்புக்கு போமா ஓம். அவ அதுக்கு பிறகு இந்த விளைஞ்ச பிறகு நாள் பயிர் அந்த நாளைக்கு புதிரெடுப்போமா ஓம். அவ அதுக்கு பிறகு தோற்போமா ஓம். இந்த ஓம் அவர்களுக்கு தெரியாமலே அவரை சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இது இந்த ஊரில் உள்ள பெரிய ஒரு நல்ல தனமான அறிவென்று நான் சொல்லுவேன். ஒரு மனிதனுக்கு படிப்பறிவு, பகுத்தறிவு, பட்டறிவு, இந்த 3 அறிவும் இருக்கிறோம். அப்பதான் முழுமை. அப்ப நம்மள ஊரில் உள்ளார்கள் பண்பாடு, பக்தி இதெல்லாம் திறந்து விடணும். அப்ப இப்ப உள்ள கதையில் ஏன் புள்ளியார போகணும், அம்மனை கூடாது. அப்ப எங்கிற வழியில உள்ள இந்த வழிபாட்டு முறையில அம்மன் வழிபாடு கன்னிமார் வச்சு கோயில்ல கன்னிச்சோத்து படையை வச்சு அந்த கன்னிமாருக்கு படைய செய்து அந்த கன்னிமாருக்கு அதிரசம் தொடக்கம் எல்லா பதார்த்தமும் படைச்சு அந்த கன்னிமாரை சாப்பிட வச்சு அந்த கன்னிமார் சாப்பிட முடிய அதில் உள்ள பக்தியில் கூடிய ஆளுநரும் செய்வாங்க கும்பல அவர் வேப்பாவை சுகந்தந்தை அனுப்பவும் ஒவ்வொரு கன்னிமார்க்கு சாப்பிட முடிய வைத்து சுகந்தந்தையா விட்டு அதை தடிச்சோத்து பழையமாக மாநிலம் கொண்டு செய்வாங்க. வீட்டுகளில் பகையில் சர்க்கரை அமையை செய்வாங்க.
இந்த ரெண்டு இடத்தையும் இந்த கன்னிமார் வழிபாடு இருந்தது. அதில் கோயிலெல்லாம் கூடிய மாதிரி இருந்தது. அவ வீட்டில் செய்கிறார்கள், இதை விட நரசிங்க வைரவன் செய்வார்கள். கோயிலில் செய்யக்கூட கன்னிச்சோத்து கொள்ளையும் சென்றால மாரியம்மன் கோயிலில் அந்த கன்னிச்சோத்து பழையத்தை வச்சு கன்னிமாரையும் வச்சு முடிச்சு 9 நாள் கடல் செய்து கடைசி நாள் அன்று அந்த பூஜகர் ஒரு பெட்டியில வேப்பபத்திரம் தாமரப்பூ ரெண்டையும் கலந்து வச்சுட்டார். அவர் கூப்புவார், கும்பச்செடியை போடுங்க, பண்ணக்குவா அதிகாரிவா என்று கூப்பிடுவார். ஊர் மக்கள்வான். அப்போ எல்லாருக்கும் இந்த பூவையும் பத்திரத்தையும் அள்ளி கொடுத்து அவர் சொல்லுவார், தாயை பெற்ற உடைய மாதாவை இந்த உண்மையிலிருந்து சுந்தம்பராக காப்பாற்றிட்டு கொடுத்துருவார். அதுதான் இங்கே நடந்து முதல் அம்மன் வழிபாடு. அப்போ வாழத்தையில் ஒரு மாரியம்மன் கோயில், பேட்டாள ஒரு மாரியம்மன் கோயில். அந்த சமமா 2 கிலோமீட்டர் காலத்தில் இந்த பேட்டாள மாரியம்மன் கோயிலும் வாழத்தையில் மாரியம்மன் கோயிலுக்கு தெய்வம் மாடி போவாங்க. அங்கிருந்து வருவார். அப்படி ஒரு உறவு இருந்தது. இப்போ கோயில்களை கட்டி கும்பாட்டம் செய்த பிறகு இந்த நான் நினைக்கிறேன் இந்த பக்தியில குறைவு ஏற்பட்டு கடவுள் மட்டும்தான் உண்மை. நாம் எந்த ரூபத்தில் கும்பிட்டாலும் கடவுளை கும்பிட்டுதான் கடவுள் தான் நம்மளுக்கு வச்சிருக்கார். எப்படி அவையெல்லாம் புறத்துற நேரம் வள்ளுவர் சொன்னால் தோண்டி புகழோடு தோன்றுகிறார். அவர் புறத்துற நேரத்தில் உள்ள யோகம் அந்த கிரக நிலை இது யோகமாக இருந்தால் அவர் யோகம் உள்ள சாதகம் மட்டும் அவர் கேட்காமலே அந்த சாதகம் அவர் வழி நடக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவர் குறைஞ்ச நேரத்துக்குரிய சாதகத்தை கணிச்சு பார்த்தா அங்கே அவர்கள் சாதகத்தை எடுத்து பார்த்து வழி நடந்து போகிறார்கள். சாதகம் அவர்கள் செய்து போகும். ஆனால் இப்போ அதுவும் இந்த யோகம் உள்ள சாதகமாக இருக்கு, யோகம் இல்லாத சாதகமாக இருந்தால் அது ஒரு சாதனையும் தான் தெரியும். ஆனால் நாம் கேட்க வேண்டியது எனக்கு என்ன நடக்கும். ஒரு சாதகத்தையும் எடுத்தால் வாழ்க்கையில் தொடங்கி பிறந்து வளர்ந்து மண்ணுக்கு போகிற வரையிலையும் இந்த சாதகம் தான் வழி நடக்கும். ஆனால் நான் செய்கிறேன் நான் அப்படி இல்லை. அந்த சாதகப்படிதான் அவர்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். அப்போ இந்த பக்தி எங்களுக்கு காட்ட இந்த அம்மன் வழிபாடும் இந்த பிள்ளையார் வழிபாடும் இதில் விசேஷ குறிகள் இடையில வரும். அப்படி வந்தாலும் இந்த வழிபாடுகள் குறைவு ஏற்படுவதில்லை.